சண்டை போட்டு வண்டியை பிடிங்கி தகாத வார்த்தை பேசி சாவு ரொம்ப எனக்கு கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்காக தான் பெட்ரோல் இவ்வாறு மரண வாக்குமூலம் அளித்த தாரா என்ற சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த திருநங்கை ஒரு சில மணி நேரங்களில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். நேற்று இரவு பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் காவல்துறையினரால் அநாகரிகமாகவும் தரக்குறைவாகவும் நடத்தப்பட்டதால் பாண்டிபஜார் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்த திருநங்கை தாரா அரசு மருத்துவமனையில் 94% தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை அறிந்த திருநங்கைகள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளை கட்டுப்படுத்த அதிக அளவிலான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து திருநங்கைகளின் போராட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்றாலும் தாராவின் மரணத்திற்கு காவல்துறையினர்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினர். தாராவும் காவலரும் கைது செய்யறதுக்கு முன்னாடி பேசின கான்வர்சேஷனோட மொபைல் வீடியோ மட்டும் தான் எங்களுக்கு காமிக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் நடந்த எந்த இன்சிடென்ட்டையும் எங்களுக்கு காமிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காவலருக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது அதுவே அவங்களுக்கு தெரியல. மண்ணை வாரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக போட்டிருக்காங்க, வாயில் மூக்கிலெல்லாம் மண்ணை போட்டிருக்காங்க காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அதுவும் டாக்டர் வந்து அதையும் குறை சொல்லியிருக்காரு. போலீஸ் அதிகாரி தான் எங்களை எரிச்சாங்க, என்னை இப்படி பண்ணாங்க, காப்பாற்ற சொல்றதுக்கு எரிடி சாவடி உங்களுக்கெல்லாம் யாரடி வருவான்ட்டு அவளை சொல்லி அந்த வாக்குமூலம் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். ஆதாரம் இருக்குது, அவளோட ஃபோட்டோஸ் ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. எல்லா ஆதாரமும் எங்களோட மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போன ஆதாரம் காட்ட. அவளோட ஆதார் ரோட்டில் பிடிச்ச ஆதாரம் காட்டுறாங்க, மொபைல் ஆதாரம். மற்றபடி அவள் ஸ்டேஷன் நிற்கிறது எதிர மொபைல் ஆதாரம் காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனில் ஒரு கேமரா இருக்குது, அதோட வீடியோ எங்களுக்கு காட்டலை, ஃபோட்டோவும் காட்டலை. அந்த பாண்டிபஜார் அந்த மெயின் ஏரியா டி நகர் அங்கே கேமரா இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்றபடி சிக்னலில் பார்த்தா ஒரு 5 கேமராஸ் இருக்குது. அந்த கேமரா ஆதாரம் எங்களுக்கு காட்டலை. காட்டலை வச்சு சரி சார் நாங்கள் எங்கள் முடியான ஆக்ஷன் எடுக்கணும், நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒரு 5 பேர் போயிருந்தோம். இப்போ திருப்பி நாங்கள் எங்கள் போராட்டம் தொடங்கி இருக்கோம். நாங்கள் தாராவோட உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். தாராவை இவங்க ஊற்றி எரிச்சாங்களா, இல்லை அவள் எரிக்கும் போது இவங்க வேடிக்கை பார்த்தாங்களா, எங்கள் உயிரின சாதாரண உயிரா, இதுக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்கள் போராடிட்டே இருப்போம். திருநங்கை தாராவோட தாரா உயிர் நாங்கள் வாங்க மாட்டோம். தாரா வந்து நேற்று வந்து ஒரு 4:30 மணி அளவில் ரீசார்ஜ் பண்ணுன்றதுக்காக ஒரு ஷாப் போயிருக்காங்க. அப்படி போன பட்சத்தில் வந்து போலீஸ்காரங்க அவங்கள பிடிச்சி இது மாதிரி பாலியலுக்காக தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தவறான வார்த்தைகளில் துன்புறுத்தி அவங்கள ஸ்டேஷன்ஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் கால் பண்ணி அவங்க போலீஸ் மீடியாலாம் கால் பண்ணி அவங்கள மீட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எரிஞ்சு கிடக்குறாங்க. அது எப்படி எரிஞ்சு இருக்க முடியுன்றது தான் என்னோட கேள்வி. திருநங்கை தாராவின் மரணத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு காவல்துறையினர் உண்மையான விளக்கம் அளிக்க வேண்டும் மற்றும் இந்த சம்பவத்திற்கு காரணமான காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுமே திருநங்கைகள் வைக்கும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.